சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். அமுசெல்வி எப்படியாவது கண்மணிக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை யாரு, அவர் எப்படிப்பட்டவர்ன்ற உண்மை ராஜாங்கத்துக்கும் எல்லாருக்கும் தெரிய வர இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும். கண்மணி நினச்ச வாழ்க்கையை எப்படியாவது அமைச்சு கொடுக்கணும். பாவம் கண்மணி இந்த மாப்பிள்ளையை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு தமிழ்செல்வி நினைக்கிறாங்க. இங்கே சேதுவுக்கு என்ன செய்யன்னு தெரியல. மாப்பிள்ளை மேலே சந்தேகமாகவும் இருக்குது, உண்மையை கண்டுபிடிக்கவும் முடியல அப்படின்னு ஈஸ்வரியை பார்க்கறதுக்காக போகிறாரு சேது. இங்கே சேது வந்து நிற்கிறத பார்த்துட்டு ஈஸ்வரி, என்ன செய்து கண்மணியோட கல்யாணத்துக்குன்னு நிறைய வேலையெல்லாம் பார்த்து நீ ஏன் ரொம்ப டயர்டாக வந்து நிற்கிற, சரியாக சாப்பிட்றதே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் இருக்கட்டும் சின்னம்மா, எனக்கு ஒரு முக்கியமான உண்மை உங்கள் மூலமாக தெரியணும் அப்படின்னு தலை குனிஞ்சு நிற்கிறாரு. உடனே இங்கே ஈஸ்வரியும், நல்லா தெரியுது சேது, நீ கண்டிப்பாக மாப்பிள்ளைய பற்றி தான் விசாரிக்க வந்திருக்கேன்னு புரியுது அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு, என்ன வேணாலும் என்கிட்ட கேளு, நீ ஏன் யோசிக்கிற சேது, நீ ஏதோ ரொம்ப குழப்பத்தில் இருக்க மாதிரி இருக்குது, நான் வேற யாரும் இல்லையே, உன்னுடைய சித்தி தானே, எதுவாக இருந்தாலும் நீ கேட்கலான்னு சொல்ல. இல்லை சின்னம்மா, நான் கேட்டால் நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது, ஏன்னா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் தான் இந்த வரனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க, ரொம்ப நல்ல வரன், மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்காருன்னுலாம் சொன்னீங்க, உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். எனக்கான மாப்பிள்ளை மேலே கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்குது. மாப்பிள்ளை நல்லவர் தானே, கண்மணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா பார்த்துப்பாருல அப்படின்னு சொல்லும்போது, இங்கே வந்து சித்ராவும் ஈஸ்வரியும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. திருன்னு முழிக்கிறாங்க. உடனே சித்ராவும், என்ன செய்து எங்கள் அம்மா பார்த்து இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க, நீ மாப்பிள்ளை மேலே சந்தேகப்படலை, என் அம்மா ஈஸ்வரி மேலேயே சந்தேகப்பட்டுட்ருக்க. இப்போ என்ன புதுசாக பத்திரிக்கையெல்லாம் கொடுத்து நாளைக்கு காலையில் கல்யாணம், இப்போ வந்து மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்கிறியே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை யார் யாரோ என்னென்னவோ சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மையாயிடக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை கண்மணியை நல்லா பார்த்துக்கிட்டா அதுவே போதும். அவர் பெருசாக சம்பாதிக்கலனாலும் அவருக்குன்னு எங்கள் அப்பா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லபடியாகவே பார்த்துப்பாரு. ஆனால் என்ன, கண்மணியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதான் மறுபடியும் மறுபடியும் உங்ககிட்ட இதை பற்றி பேசுகிறேன்னு சொல்ல, கவலையே படாத, நான் பார்த்த மாப்பிள்ளை அது எப்படி நல்லவராக இருந்தால் தானே நான் வந்து கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்டலாம் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பேன். அதுவும் உனக்கு கண்மணி தங்கச்சின்னா கண்மணியோட வாழ்க்கை எனக்கும் முக்கியம்தான். மாப்பிள்ளைய நல்லா விசாரித்து, அதுவும் ஏன் அண்ணன் குடும்பம் அவங்கள பற்றி எனக்கு தெரியாதா, மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர், நிறைய படித்து கை நிறைய சம்பாதிக்கிறாரு, தன்னுடைய அப்பா பிஸ்னஸை பார்த்துக்கணுன்னு அவர் அவ்வளோ பொறுப்பாக இருக்கார். மாப்பிள்ளை மேலே எந்த தப்பும் இல்லை, மாப்பிள்ளை கண்மணியை விரும்பி தானே கல்யாணம் பண்ணிக்கிறாரு, எந்த பிரச்சனையும் வராது. கண்மணி மருமகளாக போகிற வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறா, நீ எதை பற்றியும் யோசிக்காமல் நிம்மதியாக இருன்னு சொல்ல, இது போதும் சித்தி, இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் எப்பயும் போல் சந்தோஷமாக கண்மணி கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் நான் செய்வேன் அப்படின்னு சேது அங்கேருந்து கிளம்ப, உடனே சித்ராவும், என்னம்மா இந்த சேது இப்படி சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான், நாளைக்கு நல்லபடியாக கல்யாணத்தை சீக்கிரமாக நடத்தி வைக்கணுமா, இல்லைனா இந்த தமிழ்செல்வி சேதுன்னு எல்லாரும் உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி ஏதாவது செஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடவே கூடாது. அப்புறம் நம்மளுக்கு பணம் கிடைக்கலனாலும் பரவாயில்லம்மா, எல்லார் முன்னாடி நாம் தலை குனிஞ்சு நின்னா இந்த சேது மட்டும் இல்லைம்மா, ராஜாங்கமும் நம்மளை சும்மா விட மாட்டார், அதனால் பார்த்து சீக்கிரமாக கல்யாணத்தை நடத்திடணுமா அப்படின்னு சொல்ல, நானும் அதே தான் யோசிக்கிறேன். இம்பிட்டு நேரம் எந்த உண்மையும் தெரிய வேண்டான்னு நானும் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் மாப்பிள்ளை நல்லவரே இல்லை, பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த கல்யாணத்தையும் செஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் தெரிஞ்சால் சேது ராஜாங்கன்னு யாரும் என்னை சும்மா விட மாட்டாங்க, இந்த வீட்டில் நான் நினச்சது எதுவுமே நடக்காது அப்படின்னு ரொம்பவே பதட்டத்தோடு இருக்கிறாங்க. அதுலேயும் சேது சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான். இங்கே மாப்பிள்ளையை பற்றி யாருக்கோ பெரிய உண்மை தெரிஞ்சிருக்குன்னு ரொம்ப பதட்டத்தோடு இருக்கிறாங்க ஈஸ்வரி. கருப்பும் தமிழ்செல்வியும் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த தாமரை, அப்போ மாப்பிள்ளை நல்லவரே இல்லை, அவரை பற்றின உண்மையை நான் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி எல்லார்கிட்டேயும் நான் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சாவித்திரி கிட்ட சொல்ல, உடனே சாவித்திரி, நான் அப்போவே நினச்சேன் இந்த ஈஸ்வரி ஏதோ திட்டம் போட்டு தான் இந்த மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு. ஆனால் நான் கேட்டப்போ ஒன்றுமே இல்லைன்னு அந்த சித்ராவும் ஈஸ்வரியும் என்னம்மா பேசி சமாளித்தாங்க, இப்போ புரிஞ்சு போச்சுல்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா, ஆனால் நீ வீட்டில் உள்ள எல்லாரையும் பார்த்துக்க, நான் வெளியில் போய் மாப்பிள்ளையை பற்றி விசாரித்து உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்து நாளைக்கு அந்த மாப்பிள்ளை இங்கே கண்மணியோட கழுத்தில் தாலி கட்ட விடாமல் செஞ்சு அந்த குடும்பத்தையே அவமானப்படுத்திட்டு நாம் நினைக்கிற மாதிரி ராஜாங்க மாமா கிட்ட நல்ல பேரும் வாங்கணும், நாம் நினைக்கிற மாப்பிள்ளையை தான் கண்மணி கல்யாணம் பண்ணிக்கணும், அப்போ தானே நமக்கு நிறைய பணம் வரும், நான் இப்போவே கிளம்புறமான்னு சொல்ல, உடனே சாவித்திரியும், பரவாயில்ல தாமரை, இப்போயாவது ஒரு நல்ல முடிவாக எடுத்திருக்க,
இங்கே உள்ளதை நான் பார்த்துக்கிறேன். நீ தைரியமாக போய் உண்மையை கண்டுபிடிச்சிட்டு சீக்கிரமாக வா. நாளைக்கு கண்மணியோட கல்யாணம் நாம் பார்க்குற மாப்பிள்ளை கூட தான் நடக்கணுமே தவிர்த்து இந்த ஈஸ்வரி திட்டம் போட்ட மாதிரி நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல, நான் கிளம்புறேம்மா. அது மட்டும் இல்லை, சேது மாமா மனசை மாற்றிட்டேனா, நான் கண்மணிக்கு நல்லது செஞ்சுட்டேனா, சேது மாமா நான் தாமரையவே கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு தமிழ் செல்வி வேண்டவே வேண்டான்னு தான் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாற்றினேன், எனக்காக மனசு மாறுவார்லம்மா, அதுக்காகவும் தான் நான் செய்கிறேன். என்னதான் இங்கே தமிழ் செல்வியை விட்டு கொடுக்காம சேது மாமா இருந்தாலும் என்னால் சேது மாமாவையும் விட்டு கொடுக்க முடியலம்மான்னு சொல்லும்போது, நீ தைரியமாக போயிட்டு வா. கண்டிப்பாக உண்மை என்னன்னு ஆதாரத்தோடு வந்து நிற்கணும் நீ. அது எல்லாத்தையும் என் அண்ணன் முன்னாடி காமிச்சு நானும் நீயும் நல்ல பேர் வாங்கணும், ஈஸ்வரிக்கு சரியான பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா, ஏமாற்றி பணம் வாங்கணும்னு நினைக்கிற ஈஸ்வரியை சும்மா விடக்கூடாதுமா அப்படின்னு இன்னொரு பக்கம் இங்கே தாமரையும் வெளியில் கிளம்பி போகிறாங்க. உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் ஆதாரத்தோடு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு கிளம்புறாங்க தாமரை. இங்கே ஆறுமுகம் என்ன செய்யன்னு தெரியாமல் கண் கலங்கி நிற்கிறாரு. இங்கே தமிழ் செல்வி கிட்ட போய் உதவி கேட்கலாமா? இந்த கண்மணி வேற, நான் தான் கண்மணியை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைனா என்ன வேணாலும் முடிவெடுப்பேன்னு ஃபோனில் பேசிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. நாளைக்கு கல்யாணம் கண்மணிக்கு. ஆனால் நீ தான் எனக்கு கார் டிரைவராக வரணும். கல்யாணத்துக்குன்னு வெளியில் அந்த கோயிலுக்கு கிளம்பி போகும்போது வேற ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் என்னை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு கண்மணி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் நடந்தா நாளை மாட்டிப்பேன். அது மட்டும் இல்லாமல் என்னையும் கண்மணியவும் பிரிச்சுட்டாங்கன்னா என்ன செய்கிறது? நாம் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும். கண்மணி மாதிரி இப்படி அவசரப்பட்டு ஒரு முடிவெடுத்து மாட்டிக்கவும் கூடாது, அவமானப்பட்டு நிற்கவும் கூடாது. நான் கண்மணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தெரிஞ்சாலே அங்கே ராஜாங்கம் சேதுன்னு எல்லாரும் என்னை சும்மா விட மாட்டாங்க. அந்த குடும்பத்தில் உள்ளவங்க அவமானப்பட்டு நிற்பாங்களே. என்ன முடிவெடுக்க? கண்மணி மாதிரி என்னால் முடிவெடுக்க முடியலையே, என் குடும்பத்தை வேற நான் பார்த்துக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். அந்த சமயம் அங்கே தமிழ் செல்வி வரதை பார்த்துட்டு இங்கே ஆறுமுகம் தமிழ் செல்வி அப்படின்னு கூப்பிட, அண்ணே என்னண்ணே இங்கே நிற்கிறீங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுக்க போகலையா, நாளைக்கு கல்யாணம் ஆச்சே அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா, ஆனாலும் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கணும்னு சொல்லும்போது, என்னென்ன ஏதாவது பிரச்சனையான்னு தமிழ் செல்வி கேட்குறாங்க. நான் கண்மணியை விரும்புகிறது உனக்கு தெரியும்லன்னு கேட்க, ஆமாண்ணே, கண்மணியை நீங்கள் விரும்புகிறீங்க, ஆனால் நீங்களாவது இல்லை கண்மணிக்காக பேசியிருக்கலாம், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியிருக்கலாம். பாவம் கண்மணி உண்மையை சொல்லவும் முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஆனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணே, எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு கருப்பு உண்மையை கண்டுபிடிக்க போனதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தமிழ் செல்வி இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே இங்கே அழுதுகிட்டே ஆறுமுகம் கண்மணி பேசின எல்லாத்தையும் தமிழ் செல்விக்கிட்ட சொல்கிறாரு. நீதாம்மா என் வாழ்க்கையவே காப்பாற்றணும். கண்மணி இப்படி தன்னுடைய குடும்பம் கூட முக்கியம் இல்லை, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, அவங்க பார்த்த மாப்பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நாளைக்கு கல்யாணத்துக்குன்னு கோயிலுக்கு போகும்போது என்ன நீங்கள் வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் உண்மையை என் அப்பா கிட்ட சொல்லி நான் மன்னிப்பு கேட்டுடுறேன் அப்படின்னு இப்படி ஒரு திட்டம் போட்டு கொடுத்துருக்கா. ஆனால் இதில் எனக்கு எந்த ஒரு விருப்பமும் கிடையாது. கண்மணியை நான் விரும்புகிறது உண்மை, ஆனால் கண்மணியை நான் கல்யாணம் பண்ணிட்டா இந்த வீட்டில் உள்ளவங்க எங்களை நிம்மதியாக வாழ விட்டுருவாங்களா? அப்படி இல்லைன்னா இவங்க எல்லாரும் அவமானப்பட்டுல நிற்பாங்க. அதுலேயும் ராஜாங்க ஐயா கோவப்பட்டா என்னாலையும் என் குடும்பத்தாலையும் தாங்கிக்க முடியாது. இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் நான் நல்லா இருக்கணும், என் அக்கா நல்லா இருக்கணும்னு என் குடும்பத்துக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்ய இவங்களை நான் எப்படி ஏமாற்ற முடியும்? கண்மணி நான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா. என்ன முடிவெடுக்கணும்னு தெரியல. எனக்கு கண்மணியும் முக்கியம், அதே சமயம் ராஜாங்க வீட்டில் உள்ள யாரும் கோவப்படவும் கூடாது, அவமானப்பட்டு நிற்கவும் கூடாது. தமிழ் செல்வி இப்படி கண்மணி பேசிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. ஆனால் எனக்கு என்ன முடிவெடுக்கன்னு தெரியலன்னு சொல்லி இங்கே உண்மையெல்லாம் சொல்லி கண்கலங்கி நிற்கிறாரு ஆறுமுகம். இதை கேட்ட தமிழ் செல்வி, அண்ணே என்னென்ன சொல்கிறீங்க, இங்கே நீங்களும் கண்மணியும் யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்துருக்குறீங்களான்னு கேட்க, இது என்னுடைய முடிவில்லை, கண்மணியோட முடிவு. இப்போ நான் என்ன செய்யன்னு தெரியல, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும்னு தமிழ் செல்விக்கிட்ட கேட்குறாரு ஆறுமுகம். அண்ணே அப்படிலாம் செஞ்சால் சேதுவாக இருக்கட்டும் ராஜாங்க மாமா அவமானப்பட்டு நிற்பாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க உங்களை சும்மா விட மாட்டாங்கண்ணே. நீங்கள் இங்கே கார் டிரைவராக வேலை பார்த்துட்ருக்கீங்க, ஆனாலும் உங்கள் அக்காவுக்கு ஒரு பிரச்சனைனா ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு உதவி செஞ்சது ராஜாங்க மாமா. இப்படி உங்கள் குடும்பத்துக்கு நல்லது செய்கிற இந்த குடும்பத்தை நீங்கள் அவமானப்படுத்தணும்னு நினைப்பீங்களா? வேண்டாண்ணே, நான் சொல்கிற மாதிரி கேளுங்க. நாளைக்கு கண்மணி சொன்ன மாதிரியே நீங்கள் கார் டிரைவராகவே போங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது. கல்யாணம் எங்கே ஏற்பாடு பண்ண கோயிலில் கண்மணிக்கு கல்யாணம் ஏற்பாடு செஞ்சுருக்காங்களோ அதே இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டுறேன். உண்மையாகவே இங்கே பார்த்த மாப்பிள்ளைக்கு கண்மணி கல்யாணம் பண்ண நான் விடவே மாட்டேன். சொல்லப்போனால்
அந்த மாப்பிள்ளைய பற்றின உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் கருப்பண்ணன் கிளம்பி போயிருக்காருன்னு சொல்ல, உடனே ஆறுமுகம், என்னம்மா தமிழ்செல்வி, என்னம்மா சொல்கிற? மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர், படித்தவர், பெரிய பிஸ்னஸ் செய்கிறாருன்னு வீட்டில் எல்லாருமே மாப்பிள்ளைய ரொம்ப பாராட்டி பேசினாங்க. அப்பா அவரோட அப்பா கொடுத்த பொறுப்பை ரொம்ப நல்லபடியாக செய்கிறாரு, மாப்பிள்ளை கண்மணியை நல்லா பார்த்துப்பாருன்னெலாம் அப்பா தான் பேசிகிட்டு இருந்தாங்களேன்னு கேட்க, அது எதுவுமே உண்மை கிடையாது. அவர் உண்மையாகவே பிஸ்னஸ் செய்கிறவர் தான். ஆனால் அதே மாதிரி நிறைய தப்பெல்லாம் செஞ்சு பெரிய பிரச்சனையில் அவர் மாட்டிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லை, அவருக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட்டெல்லாம் வேறு எடுத்திருக்காரு போல், யாருக்கும் தெரியாமல். எல்லா உண்மையும் நாளைக்கு எப்படியும் தெரிய வந்துடும். அந்த உண்மையை சொல்லி கல்யாணத்தை நான் நிப்பாட்டுறேன். அது வரைக்கும் நீங்கள் கண்மணியை கல்யாணம் பண்ணிக்கவும் கூடாது, இந்த குடும்பத்தை நீங்கள் கல்யாணம் பண்ணி அவமானப்படுத்திடவும் கூடாது. இந்த குடும்ப சம்மந்தத்தோடு தான் உங்கள் கல்யாணமே நடக்கணும். அப்போ தான் நீங்களும் கண்மணியும் பிரச்சனை இல்லாமல் வாழ முடியும். இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டுறேன். ஆனால் நான் சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆறுமுகத்துக்கிட்ட சொல்கிறாங்க தமிழ்செல்வி. உடனே ஆறுமுகம், தமிழ்செல்வி நீ சொல்கிறது உண்மைதானா? மாப்பிள்ளையை பற்றின உண்மையை நீ கண்டுபிடிச்சிருவியா? ஆதாரத்தோடு வந்து அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிருவியாமா? அப்படி மட்டும் நீ செஞ்சிட்டேன்னா நீ எனக்கு செஞ்ச உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன்னு சொல்ல, அண்ணே அதுக்காக தான் கருப்பண்ணே வெளியில் கிளம்பி போயிருக்காரு. இதெல்லாம் பெருசாக யாருக்கும் தெரியாது. கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிற மாதிரி அவங்க செய்யட்டும். ஆனால் கண்டிப்பாக பொய் சொல்லி இந்த குடும்பத்தை ஏமாத்தணும்னு நினைக்கிற யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். நான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன். என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? என்னை நம்புவீங்கள்ல? என் பேச்சை நீங்கள் கேட்குறதா இருந்தா, என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா இப்போ நீங்கள் அமைதியாக போய் ரெஸ்ட் எடுங்க. கண்மணி சொன்ன மாதிரியே சரின்னு சொல்லிட்டு, ஆனால் கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு கண்மணியை கூட்டிகிட்டு போகணும். என்னைக்கும் இங்கே ராஜாங்க மாமா தலை குனிஞ்சு நின்றவே கூடாது. இந்த கல்யாணத்தை ராஜாங்க மாமாவே நிப்பாட்டுவார். அது மட்டும் இல்லை, தப்பு செஞ்ச ஈஸ்வரியை வெளுத்து வாங்குவார். இந்த கல்யாணம் இப்போ நடக்காதுன்னு ராஜாங்க மாமாவே ஒரு தெளிவான முடிவெடுப்பார். இது போதாதா உங்களுக்கு? இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு தானே கண்மணி இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கா, யாரையும் கேட்காம. அதே மாதிரி இந்த கல்யாணம் நின்னாலும் நீங்கள் 2 பேரும் சந்தோஷப்படுவீங்கள்ல? கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க. நானும் எப்படியாவது இங்கே சேதுவை புரிய வச்சு உங்கள் 2 பேத்துக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தா பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே ராஜாங்க மாமா குடும்பத்துக்கும் தான். வந்தவங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அந்த கல்யாணத்துக்கு வர போகிறாங்க. எல்லாரும் முன்னாடி ராஜாங்க மாமா அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கணுமா? கண்மணி தான் யோசிக்காமல் ஒரு முடிவெடுத்துட்டா. கண்மணிக்காக நீங்களும் அப்படி ஒரு முடிவு எடுத்துடாதீங்க. நான் இருக்கேன்னே, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்ல, இப்போதாம்மா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது தமிழ்செல்வி, நீ எல்லாத்தையும் செய்வ. தமிழ்செல்வி இந்த கண்மணி மாதிரி நான் கண்டிப்பாக வந்து இப்படி ஒரு முடிவெல்லாம் எடுக்க மாட்டேம்மா. எப்படியோ நீ நல்லது செஞ்சால் அதுவே எனக்கு போதும். இந்த கல்யாணத்தை மட்டும் நிப்பாட்டிட்டேன்னா கண்மணி அமைதியாக அவள் வேலையை பாப்பா. எங்களை பற்றின உண்மையும் யாருக்கும் தெரியாது. இப்போவே எல்லாரையும் யார் பேச்சையும் கேட்காம நாங்கள் கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக என் குடும்பத்துக்கு பெரிய பிரச்சனை வரும். நீதாம்மா எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு இங்கே வந்து தமிழ்செல்வி சொன்னதெல்லாம் கேட்டுட்டு ஆறுமுகம் இப்படி சொல்ல, நீங்கள் கவலைப்படாமல் இருங்கண்ணே, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. மாப்பிள்ளை நல்லவராக இருந்தால் கூட பரவாயில்ல. அந்த மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சிருந்தும் கண்மணியோட வாழ்க்கையில் அவரால் பிரச்சனை வர நான் விட்டுருவேனா என்ன? கண்மணியோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம். என்னதான் அந்த வீட்டு மருமகளாக நான் இல்லைனாலும் ராஜாங்க மாமா குடும்பத்தை என்னைக்கும் நான் தலகுனிய விடவே மாட்டேன். நீங்கள் கவலைப்படாமல் இருங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க தமிழ்செல்வி. கண்மணி பேசின பேச்சால் ரொம்பவே குழப்பத்தில் இருந்த ஆறுமுகம் தமிழ்செல்வி பேசினதுக்கப்புறமா தெளிவாக, அப்போ இந்த கல்யாணம் நடக்காது, கண்மணி அவசரப்பட்டு இந்த கல்யாணம் செஞ்சுக்கோங்கன்னு சொன்ன எதுவுமே இப்போ நடக்க வேண்டாம், அது மட்டும் இல்லாமல் எல்லா பிரச்சனையும் தமிழ்செல்வி பார்த்துப்பா அப்படின்ற நம்பிக்கையில் நிம்மதியாக இருக்கிறாரு ஆறுமுகம். இங்கே தமிழ்செல்வியும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போக அங்கே வந்த சேது தமிழ்செல்வியை பார்த்து ஏளனமாக பேசுகிறாரு. என்ன இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலான்னு உன் அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு என்னென்னமோ பேசினேன். மாப்பிள்ளை அம்புட்டு நல்லவரான். இப்போ தான் ஈஸ்வரி சித்திக்கிட்ட போய் கேட்டுட்டு வந்தேன். தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டேயுமே கேட்டேன். மாப்பிள்ளையை யாருமே தப்பாக பேசலை, விட்டு கொடுக்கவும் இல்லை. ஆனால் நீ தான் திட்டம் போட்டு கண்மணி கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினைக்கிற, அப்படி தானே சொல்ல? இல்லைங்க, நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உண்மையாகவே மாப்பிள்ளை ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்காருங்க. அதை மாப்பிள்ளையோட குடும்பத்தில் உள்ளவங்க மறைக்கிறாங்க. தெரிஞ்சவங்க கிட்டலாம் சொல்லி வச்சு இந்த மாதிரி உண்மையை சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை? மாப்பிள்ளையை பற்றி நம்ம எதுவும் சொன்னால் ராஜாங்க வீட்டில் பிரச்சனை வரும், கல்யாணம் நிற்கிறதுக்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சவங்க எல்லாரும் பொய் சொல்லியிருக்கலாங்க. நீங்கள் தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. உண்மை என்னன்னு நாளைக்கு கண்டிப்பாக தெரிய வரும். அப்போ புரிஞ்சுப்பீங்க நான் சொன்னது பொய்யா உண்மையான்னு. ஆனால் என் அப்பாவையும் என்னையும் இப்படி அவமானப்படுத்தி பேசாதீங்கன்னு சொல்ல, போதும் நல்லவ மாதிரி நடித்து ஏமாத்தாத. என்னுடைய ஈஸ்வரி சித்திக்கிட்ட போய் மாப்பிள்ளையை பற்றி விசாரித்தேன். ரொம்ப தெளிவாக மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டாரு. அது மட்டுமா,
நீ சொன்னேன்னு தெரிஞ்சவங்க, அப்புறம் எனக்கு தெரியாதவங்கன்னு எல்லார்கிட்டேயும் மாப்பிள்ளைய பற்றி கேட்டேன். யாருமே மாப்பிள்ளைய தப்பாக பேசவே இல்லை. எங்கெல்லாம் போய் கேட்க முடியுமோ எல்லா இடத்துலையும் மாப்பிள்ளைய பற்றி விசாரிச்சுட்டேன். இன்னும் நான் எந்த தப்பும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுவும் உன்னை நம்பி, நீ சொன்னதை நம்பி. இப்படிலாம் நான் மாப்பிள்ளைய பற்றி விசாரிக்கிறது அங்கே மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சு என்ன அவங்க தப்பாக நினச்சி பிரச்சனை செஞ்சிடக்கூடாது. அதனால் இந்த கல்யாணம் நின்றவும் கூடாது. என் தங்கச்சி வாழ்க்கை மேலே எனக்கு இல்லாத அக்கறை புதுசாக உனக்கு என்ன? என்னவோ ரொம்ப நல்லவ மாதிரி பேசிகிட்டு இருக்க. கண்மணியோட வாழ்க்கையில் என்ன நடக்கணும், எந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கும் தெரியும், என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் தெரியும். நீ அதில் தலையிடாமல் இருந்தா அதுவே போதும். ஆமாம், உனக்கு உன் படிப்பு தானே முக்கியம். நீ பெருசாக டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறவளாச்சே. அது மட்டும் இல்லாமல் என் பேச்சை கேட்காம அந்த ஹோட்டல் கடைக்கு வேலைக்கு போய் என்னை அவமானப்படுத்தின வரைக்கும் போதாதா? உன்னால் நான் எவ்வளவோ அவமானப்பட்டு தலை குனிஞ்சிட்டேன். 6 மாசமா நான் மாசமாக தான் இருக்கேன்னு பொய் சொல்லி ஏமாத்துனியே, அதையும் நம்பி மற்றவங்க பேச்சை கேட்காம உன்னை யாரும் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன். அப்படியெல்லாம் என்னை ஏமாத்துன நீ இப்போ மட்டும் என் தங்கச்சி வாழ்க்கையில் பெருசாக நல்லது செஞ்சிட போறியா? நீ சொல்கிறது எல்லாமே பொய் தானே எனக்கு தெரிய வந்துடுச்சு. அதனால் உன் குடும்பத்தையோ இல்லை உன்னையோ நான் நம்ப போகிறதே இல்லை. என் தங்கச்சி கல்யாணம் உன் முன்னாடி நல்லபடியாக நடக்க தான் போகுது. உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இதெல்லாம் நின்று அமைதியாக உன்னால் பார்க்க மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க, அந்த மாப்பிள்ளை நல்லவருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதுவும் அந்த ஈஸ்வரி சொன்னதுனால தானே. அவர் எப்படிப்பட்டவர்னு நாளைக்கு தெரிய வரும். இந்த கல்யாணம் நாளைக்கு நடக்க போகிறதே இல்லைன்னு சொல்ல ரொம்ப கோவத்தில் இங்கே சேது, போதும் தமிழ்செல்வி, இதுக்கு மேலே என் தங்கச்சி வாழ்க்கையில் பிரச்சனை செய்யலாம், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு இப்படியெல்லாம் பேசினேன், சும்மாவே இருக்க மாட்டேன். இதெல்லாம் என் அப்பாவுக்கு தெரிஞ்சா உன்னை இங்கே தங்க கூட விட மாட்டாரு. ஏன்னா என் தங்கச்சி கல்யாணத்தை அவ்வளோ நல்லபடியாக நடத்தணும்னு என் அப்பா ஆசைப்பட்டுட்ருக்காரு. என் அப்பத்தா அம்மானு எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. நீ என்னடானா கல்யாணம் நின்றுன்னு சொல்கிற. அப்படி மட்டும் நடந்தா நீ என்னைக்கும் என் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாது. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல கூட உன்னை தங்க விட மாட்டேன். அதை நினச்சி நீ உன் வேலையை மட்டும் பாரு. நாளைக்கு கல்யாணத்துக்கு வருது, அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுன்னு இந்த வேலையே வேண்டாம். காலேஜுக்கு போ, இல்லை உன் வேலைக்கு வேணாலும் போ. ஆனால் என் தங்கச்சி கல்யாணத்தை நிப்பாட்ட திட்டம் போடவே போடாது. நான் சொல்கிறத கேட்காம ஏதாவது செஞ்ச, அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட பேசிக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சேது போகிறாரு. தமிழ்செல்வி, ஏன் இந்த சேது இப்படி இருக்காரு? நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறோம். அதை கூட இன்னும் புரிஞ்சுக்காம அந்த ஈஸ்வரியை போய் நம்புறாரு. என்ன நம்ப மாட்டேங்கிறாரு? ஈஸ்வரி உண்மையெல்லாம் தெரிஞ்சு வேணும்னே கண்மணி வாழ்க்கையை பற்றி யோசிக்காம, ராஜாங்க மாமாவை பற்றி கூட யோசிக்காம, அவங்களுக்கு பணம் வேணும்னு மாப்பிள்ளை குடும்பத்தில் உள்ளவங்க நல்லவங்கன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அது தெரியாமல் சேது இம்புட்டு கோவப்படுறாரே அப்படின்னு இங்கே தமிழ்செல்விக்கும் கோவம் வருது. அங்கே சாவித்திரி கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போன தாமரை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போய் மாப்பிள்ளைய பற்றி விசாரிக்கிறாங்க. மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர் தான் அப்படின்னு சொல்ல, எனக்கு எல்லாமே தெரியும் அத்தை. அதனால தான் அம்மாவே உங்கள் வீட்டுக்கு என்னை அனுப்பி வச்சாங்க. அந்த மாப்பிள்ளைய கண்மணி கல்யாணம் பண்ணிக்க போகிறா. அவள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல அப்படின்னு தெரிஞ்சவங்க வீட்டிலலாம் போய் இங்கே தாமரை விசாரிக்க, சொந்தக்காரங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் தாமரை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் நிறைய பேர், என்னம்மா உன் வீட்டில் கல்யாணம் நடக்க போகுது, இப்போ நாளைக்கு கல்யாணம், இப்போ வந்து மாப்பிள்ளையை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? சொல்லப்போனால் பெரிய வீட்டில் நடக்க போகிற கல்யாணம். நாங்கள் மாப்பிள்ளையை பற்றி ஏதாவது உண்மையை சொல்லி கல்யாணம் நின்றுச்சுன்னா அப்புறம் பிரச்சனை எங்களுக்கு தான் வரும். உங்கள் மாமா ராஜாங்க எங்களை சும்மா விடுவாரா? இல்லை அந்த சேது தான் எங்களை சும்மா விட்டுருவாரா? எங்களுக்கு எதுக்குமா பிரச்சனை? உங்கள் வீட்டு கல்யாணம், நீங்களே பார்த்துக்கங்க. எங்ககிட்ட மாப்பிள்ளைய பற்றியும் மாப்பிள்ளை குடும்பத்தை பற்றியும் எதுவுமே கேட்காதீங்க அப்படின்னு தெரிஞ்சும் எந்த உண்மையும் சொல்ல விருப்பம் இல்லாமல் தெரியாதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே தாமரை எப்படி இவங்கக்கிட்ட உண்மையை கண்டுபிடிச்சி ஆதாரத்தோடு அங்கே போய் நின்று இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறது? யாருமே மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களுக்கு பயந்துக்கிட்டு எந்த உண்மையும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு தாமரைக்கு ரொம்ப கோவம் வருது. உண்மையும் கண்டுபிடிக்க முடியல, ஆதாரமும் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி நிற்கிறாங்க தாமரை. கண்மணி ஃபோன் பண்ணால் எடுக்கவே கூடாது. தமிழ்செல்வி சொன்ன மாதிரி தான் நாளைக்கு கண்மணி கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு ஆறுமுகம் நினைக்கிறாரு. இங்கே வந்து தமிழ்செல்வி சொன்ன மாதிரியே இங்கே மாப்பிள்ளையோட அங்கே வேலை செய்கிற மாப்பிள்ளையோட அந்த பெரிய ஹோட்டலுக்கு போகிறாரு. அங்கே வேலை செய்கிறவங்க கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் இங்கே வந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு, என்ன நடந்தது, இல்லை மாப்பிள்ளை எப்படிப்பட்டவருன்னு ஒவ்வொன்றையும் இங்கே வந்து கருப்பு கேட்க ஆரம்பிக்க, அங்கே வேலை பார்க்குற ஒருத்தர் மட்டும் நியாயமாக உண்மையாக மாப்பிள்ளையை பற்றி சொல்கிறாரு. தம்பி, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நானே வேறு வேலை எதுவும் கிடைக்காம தான் இந்த ஹோட்டலில் வந்து வேலைக்கு சேர்ந்தேன்.
ஆனால் அந்த ஹோட்டலோட ஓனர் நல்லவரே இல்லை. சொல்லப்போனால் இங்கே என்னென்ன பிரச்சனைலாம் செய்கிறாரு தெரியுமா? அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து வந்தவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. நிறைய பேர் இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இங்கே இந்த ஹோட்டல் ஓனர் வந்து நிறைய தப்பெல்லாம் செய்கிறாரு. ஆனால் வந்து வெளியில் எந்த ஒரு தப்பும் தெரியாத மாதிரி அவர் வந்து உண்மையெல்லாம் மறைச்சி வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த மாப்பிள்ளையோட அப்பா ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறதுனால நல்ல வசதியான வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கலான்னு அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிறது உண்மைதான். இந்த இடத்துல அவர் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்திருக்காரு. இதை பற்றின உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. அப்போ தானே நாங்கள் இந்த வேலையில் இருக்க முடியும். ஆனால் அங்கே கண்மணிக்கு கல்யாணம் பண்ணிக்க இந்த ஹோட்டல் ஓனருக்கு தகுதியே இல்லை. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டிருங்க. எனக்கு இந்த வேலையே இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனாலும் இப்படி ஒரு கல்யாணம் நடக்கக்கூடாது. அதுவும் இந்த மாப்பிள்ளையை நம்பி கண்மணியை கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே கருப்பு சொல்கிறாரு, நிறைய பேர்கிட்ட உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க கேட்டேன். யாருமே இந்த மாப்பிள்ளையை பற்றி எதுவுமே சொல்லலை. ஆனால் நீங்கள் தைரியமாக இங்கே எங்கள் வீட்டு பொண்ணு கண்மணியோட வாழ்க்கைக்காக பெரிய உண்மையை சொல்லியிருக்கீங்க. உங்கள் வேலையை பற்றி கூட யோசிக்காமன்னு சொல்லும்போது, அங்கே கண்மணியோட வாழ்க்கை முக்கியம். எனக்கு எங்கேனாலும் வேலை கிடைக்கும். எப்படினாலும் என் வாழ்க்கையை நான் பார்த்துப்பேன். ஆனால் இந்த ஆளுக்கு மட்டும் கண்மணியை கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க. இவரால் நிறைய பேருக்கு பிரச்சனை வந்திருக்கு. அதுலேயும் நிறைய பேர் வந்து எப்பயுமே இங்கே வந்து உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை போலீஸில் மாட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வேற போவாங்க. ஆனாலும் இந்த மாப்பிள்ளை எதையுமே வந்து பெருசாக எடுத்துக்காம எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு கண்மணியை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்பவே தலகுனிஞ்சு நிற்கிற மாதிரி ஆயிரும். நீங்கள் தான் கஷ்டத்தை அனுபவிக்கணும். எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. உடனே அங்கே கருப்புக்கு ரொம்ப கோவம் வருது. தமிழ்செல்வி சொன்னது உண்மைதான். இந்த மாப்பிள்ளை நல்லவரே இல்லை. அப்போ அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்க போன இடத்துலையும் பணத்தை கொடுத்து தான் அந்த ஆளை பொய் சொல்ல வச்சுருக்குறாங்க. உண்மை நடந்தது என்னன்னு இந்த ஆள் தான் தெளிவாக சொல்லிட்டாரே. இங்கே வேலை பார்க்குற இடத்துல போனால் உண்மை தெரியும்னு இங்கே வந்து தமிழ்செல்வி சொன்னாங்க. அதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்பு வெளியில் கிளம்பி வரும்போது அதே நேரத்தில் மாப்பிள்ளை வேற ஒரு அவருக்கு தெரிஞ்ச பொண்ணு கூட அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறாரு. அதை பார்த்த கருப்பு ரொம்ப பேரதிர்ச்சியோட, இது யாராக இருக்கும்? அதான் மாப்பிள்ளை நல்லவரே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோமே. இதெல்லாம் வேற பார்க்க வேண்டிய நிலமை. ஆனால் இதெல்லாம் ஆதாரமாக இருந்தால் தான் சரிப்பட்டு வரும். நம்ம ராஜாங்க மாமா நம்புவார். இப்படி ஒரு வேலை செஞ்சிட்ருக்க இந்த ஆள் கண்மணியை நான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பொய் சொல்லி பொண்ணு கேட்டு வந்திருக்கானே. அப்போ இவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? இந்த மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ளையோட அப்பாவுக்கும் ராஜாங்க மாமாவோட சொத்து பணம் இதுதான் வேணும். மற்றபடி இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தான் நான் நேர்லையே பார்த்துட்டேனே. நான் இருக்கிறது கூட தெரியாமல் எவ்வளோ சந்தோஷமாக அவர் அந்த பொண்ணு கூட அந்த ஹோட்டலுக்குள்ளே கிளம்பி போகிறாரு. இருக்கட்டும், இதெல்லாம் போதாதா? இந்த ஆதாரம்லாம் போதாதா உண்மையை நிரூபிக்கிறதுக்கு? நாளைக்கு இவருக்கு கல்யாணம். இன்னைக்கு இந்த மாப்பிள்ளை என்ன வேலை செஞ்சிட்ருக்காரு? இதை இப்படியே சொல்லாமல் விட்டால் சரிப்பட்டு வராது. கண்மணி வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தமிழ்செல்வி நினச்சது சரிதான். இந்த மாப்பிள்ளையை பற்றின உண்மையை சொல்லி கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நானே நிப்பாட்டுறேன். அது மட்டும் இல்லை, சேதுவுக்கும் இந்த மாப்பிள்ளையை பற்றின உண்மை தெரியணும். ஈஸ்வரியை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோட அங்கேருந்து கோவமாக கிளம்பி போகிறாரு கருப்பு. கல்யாணத்துக்காக எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பி போக இங்கே உடனே அப்பத்தாவும் ஆறுமுகம் அதான் கண்மணியை நல்லபடியாக கவனமாக கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துரு சரியா அப்படின்னு சொல்ல, அப்பத்தா நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன், கவலைப்படாமல் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லும்போது, ராஜாங்கம் மோகனா மலரு வாங்க எல்லாரும் கிளம்பி போவோம், நேரமாகுதுல அப்படின்னு சொல்ல, சேது மட்டும் சந்தோஷமே இல்லாமல் இருக்காரு. தமிழ்செல்வி சொல்லியும் யாருமே உண்மையை வந்து நம்மக்கிட்ட சொல்லவும் இல்லை, ஒத்துக்கவும் இல்லை. ஆனால் மாப்பிள்ளை மேலே இருக்கிற சந்தேகமும் போக மாட்டேங்குது. என்னதான் ஈஸ்வரி சித்தி சொன்னாலும் தமிழ்செல்வியை திட்டினாலும் மாப்பிள்ளை நல்லவராக இருக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் தோணுது. இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்ன்ற சந்தோஷமே இல்லையே, ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிகிட்ருக்காரு சேது. இங்கே சாவித்திரி யோசிக்கிறாங்க, தாமரையை இன்னும் வரலையே, தாமரை ஆதாரத்தோடு வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டு நேத்தே கிளம்பி போனால் எந்த ஆதாரமும் கிடைக்கலையா? தாமரை சீக்கிரம் வா தாமரை, வீட்டில் எல்லாரும் கிளம்பி போகிறாங்க, ஃபோன் பண்ணாலும் தாமரை எடுக்க மாட்டேங்கிறா, நம்ம கோயிலுக்கு போவோம், எப்படியாவது இந்த கல்யாணத்தை நாமளாவது நிப்பாட்டணும் அப்படின்னு ஈஸ்வரி சித்ரா ரொம்ப பதட்டமாக கிளம்பும்போது, என்ன மதனி உங்கள் முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை, நீங்கள் பார்த்த மாப்பிள்ளை நீங்களா ஏற்பாடு பண்ண கல்யாணம், அப்புறையே ரொம்ப பதட்டமாகவே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க சாவித்ரி. அதுக்குடனே சித்ராவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, நாங்கள் ரொம்ப நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போக ஈஸ்வரி சொல்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியாக நடந்துடணும். கல்யாணம் நடந்ததுக்கப்புறமா மாப்பிள்ளையை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் தெரிய வந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் அதை எப்படியாவது சமாளிச்சிருவேன், எனக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி
கிளம்பி போக ஆறுமுகத்தோட காரில் கண்மணி போகிறாங்க கல்யாணத்துக்காக. ஆறுமுகம் எதுவுமே பேசாமல் அமைதியாக அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ கண்மணி கேட்குறாங்க, ஆறுமுகம் எங்கே போகிறோம் நம்ம? நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கோயிலில் பேசி வச்சிட்டிங்களா? நான் வந்து சொன்னதை தான் நீங்கள் செய்யணும். எங்கள் அப்பா ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண அந்த கோயிலுக்கு என்னை கூட்டிகிட்டு போகாதீங்க. வேற எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் நீங்கள் எனக்கு தாலி கட்டி நான் உங்கள் மனைவி ஆகணும். அதுக்கப்புறம் உண்மையை நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, கண்மணி அம்மா கொஞ்சம் அமைதியாக இருங்க. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் என்னால் கேட்க முடியாதுன்னு சொல்ல, அப்போ நீங்கள் காரை நிப்பாட்டுங்க. நான் உங்கள் கூட வர. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. அந்த மாப்பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். நான் வந்து கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு ரொம்பவே அடம்பிடிக்கிறாங்க கண்மணி. நீங்கள் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. நான் சொன்ன மாதிரியே நீங்கள் என்ன எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிப்பீங்கன்ற நம்பிக்கையில் தான் வீட்டில் பிரச்சனை செய்யாமல் இந்த கல்யாணத்தை பற்றியும் நான் எதுவுமே பேசாமல் நம்பி உங்கள் கூட காரில் ஏறி வந்தேன். நீங்கள் என்ன ஆறுமுகம் என்னை நம்ப வச்சு ஏமாத்துறீங்களா? அப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு விருப்பமே இல்லையா? எங்கள் அப்பா பார்த்த மாப்பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணிக்க அந்த இடத்துக்கு தான் என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா? வேண்டாம் ஆறுமுகம் அப்படின்னு சொல்ல, இந்த கல்யாணம் நடக்காது கண்மணியம்மா. நீங்கள் பொறுமையாக இருங்க. நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் எதுவும் சொல்லவும் முடியும் செய்யவும் முடியும் அப்படின்னு சொல்ல, என்ன நடக்க போகுது? ஏன் அப்படி பேசுகிறீங்க? என்ன நம்பிக்கையில் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்கிறீங்க? என் அப்பாவும் அண்ணனும் என்ன நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக அதை நடத்தி வைப்பாங்க. அதுலேயும் அந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கவே இல்லை. என் மனசில் என்ன இருக்குன்னு யாரும் கேட்டு தெரிஞ்சுக்கவும் இல்லை. நீங்களாவது என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு தான் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிப்பீங்கன்ற ஒரு ஆசையில் இங்கே வந்தேன். நீங்கள் என்னடானா என்னை பேச விட மாட்டேங்கிறீங்க. என்னென்னவோ சொல்கிறீங்க அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. பேசாமல் என்னை வீட்டிலையே கூட்டிகிட்டு போய் விட்டுருங்க. இந்த கல்யாணம் வேண்டாம். இல்லைன்னா நான் வேறு எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. உடனே இங்கே ஆறுமுகம் சொல்கிறாரு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு மாப்பிள்ளை வந்தார்ல, அவர் ஒன்றும் நல்லவரே இல்லையாம். நேற்று நான் தமிழ்செல்வி கிட்ட பேசினேன். அந்த மாப்பிள்ளையை பற்றின எல்லா ஆதாரத்தையும் கொண்டு வந்து இந்த கல்யாணத்தை நானே நிப்பாட்டுவேன்னு தமிழ்செல்வி அவ்வளோ நம்பிக்கையாக சொன்னதுக்கப்புறமா நீயும் நானும் யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவமானப்பட்டு நிற்கணுமா? இல்லை உன் குடும்பத்தை அவமானப்படுத்தணுமா? அப்படின்னு கேட்குறாரு ஆறுமுகம். உடனே கண்மணி, என்ன சொல்கிறீங்க? அந்த மாப்பிள்ளை நல்லவரே இல்லையா அப்படின்னு சொல்ல, ஆமாம், அந்த மாப்பிள்ளை நிறைய பேரை ஏமாத்திருக்காராம். அதான் ஒரு பெரிய ஹோட்டல் பிஸ்னஸ் செய்கிறாருல, அங்கே என்னெல்லாம் நடந்திருக்குன்னு உனக்கு தெரியுமான்னு நடந்த எல்லா உண்மையவும் தமிழ்செல்வி சொன்ன எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆதாரம் கிடைச்சா இந்த கல்யாணம் நின்றும். அதுக்கப்புறம் மெதுவாக நான் நல்ல பேர் வாங்கி உங்கள் அப்பாவே வந்து என்னை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டா எல்லாம் நல்லதாக நடக்கும்ல. உன் குடும்பத்தை மீறி நான் உன்னை கல்யாணம் பண்ணால் நாம் சந்தோஷமாக வாழ்ந்துட முடியுமா? உன் அப்பாவும் உன் அண்ணனும் அப்படியே வாழ விட்டுருவாங்களா? இதெல்லாம் நீ யோசிக்க மாட்ட. பொறுமையாக எடுக்க வேண்டிய முடிவை பொறுமையாக தான் எடுக்கணுமே தவிர்த்து நீ சொல்கிறன்லாம் அவசரப்பட்டு ஒரு முடிவெடுத்து நானும் மாட்டிக்கிட்டு அதனால் என் குடும்பம் அவமானப்பட்டு நிற்பாங்க, நீயும் தலை குனிஞ்சு நிற்ப. அப்படி நடக்கக்கூடாது கண்மணி. உண்மையாகவே நான் உன்னை விரும்புகிறேன், உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அதுலேயும் உன் அப்பா மேலேயும் உன் அண்ணன் மேலேயும் எனக்கு தனி மரியாதை இருக்குது. என்னால் அவங்க தலை குனிய நான் விட மாட்டேன். நீ பொறுமையாக தான் இருந்தாகணும். என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. ஆனால் இந்த கல்யாணம் நடக்காது, புரியுதில்லன்னு சொல்ல, உண்மையாகவே நடக்காதுல்ல இந்த கல்யாணம்னு கேட்க, ஆமாம் நடக்காது. அப்படியே தமிழ்செல்வி நடக்கவும் விட மாட்டாங்க. நீ அமைதியாக உங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே எந்த உண்மையும் சொல்லாமல் மன மேடையில் கல்யாணத்துக்காக அமைதியாக உட்காந்துரு. ஆனால் நடக்க இருக்கிறத பார்த்து நீ சந்தோஷம்தான் படுவ. இதுக்கு மேலே என்னால் சொல்லி புரிய வைக்க முடியாது. நான் கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனால் அது இப்போ நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக ஆறுமுகம் பேச கண்மணிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தமிழ்செல்வி அண்ணியே சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது தான் அப்படின்னு அங்கே வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ண இடத்துக்கு போகிறாங்க. கண்மணி அமைதியாகவே இருக்காங்க. எப்படியோ தமிழ்செல்வி அண்ணி வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவாங்கன்ற நம்பிக்கை கண்மணிக்கு மட்டும் இல்லாமல் ஆறுமுகத்துக்கும் இருக்குது. கல்யாணத்துக்காக பெரிய பெரிய ஆளுங்களும் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு நல்ல பெரிய வேலையில் இருக்கிறவங்கன்னு எல்லாருமே வந்திருக்காங்க. ராஜாங்கத்துக்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ராஜாங்கம், மாப்பிள்ளையும் நல்ல பெரிய பிஸ்னஸ் செய்கிறவர், என் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் என் பொண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்காரு. சொல்லப்போனால் இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நாங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு மாப்பிள்ளையவும் மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களையும் விட்டு கொடுக்காம ரொம்ப பெருமையாக பாராட்டி பேசிகிட்டு இருக்காரு ராஜாங்கம். இங்கே தமிழ்செல்வி ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. என்ன கருப்பண்ணன் இன்னும் வரல? ஆதாரம் கிடச்சிதா? உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாரா? ஒன்றுமே தெரியலையே. அவர் வந்து ஆதாரத்தை காமிச்சாதான் ஈஸ்வரி யாருன்னு எல்லாருக்கும் புரிய வைக்க முடியும். ஈஸ்வரி சொன்னால் எல்லாம் நல்லதாக நடக்கும்னு இந்த குடும்பமே நம்பிட்டு இருக்காங்கல்ல. ஈஸ்வரி எப்படிப்பட்டவங்கன்னு தெரிய வைக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி தமிழ்செல்வி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டில் உள்ள எல்லாருமே வர செய்து இங்கே வந்து ராஜாங்கன்னு அவங்கள வந்து உள்ளே கூப்பிட்டு நல்லா உபசரிக்கிறாங்க. மாப்பிள்ளையை பார்த்து சொல்கிறாங்க,
இனி கண்மணியை உங்கள் வீட்டுக்கு நாங்கள் மருமகளாக அனுப்ப போகிறோம் மாப்பிள்ள. என் பொண்ணை நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவே போதும். இப்போ நீங்கள் செய்கிற பிஸ்னஸை விட இன்னும் பெரிய பிஸ்னஸ்லாம் செய்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்வேன். என் பொண்ணுக்காக இதை நான் செய்ய காத்துட்ருக்கேன்னு சொல்ல உடனே மாப்பிள்ளை அவங்க அப்பாவை பார்க்குறாரு. மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். உடனே சம்மந்தி, நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க. உங்கள் பொண்ணு கண்மணியை நாங்கள் எப்படி பார்த்துக்க போகிறோன்னு பாருங்களேன். என் பையனுக்கு நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்து தரேன்னு சொல்கிறீங்க, நிறைய பணம் தரேன்னு சொல்கிறீங்க. அப்புறம் உங்கள் பொண்ணை நாங்கள் நல்லா பார்த்துக்க மாட்டோமா? உங்கள் பொண்ணு இனி எங்கள் வீட்டுக்கு வர மருமக இல்லை, எங்கள் வீட்டுக்கு வர எங்கள் பொண்ணு. எப்படி பார்த்துக்க போகிறோன்னு மட்டும் நீங்கள் பாருங்களேன். அதெல்லாம் நினச்சி நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட போகிறீங்க அப்படின்னு சொல்ல, இது ஒன்றே போதும். நான் நம்பி என் பொண்ணை உங்கள் வீட்டுக்கு மருமகளாக அனுப்புகிறேன். அது மட்டும் இல்லை மாப்பிள்ளை, எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்களும் எனக்கு ஒரு பையன் மாதிரி தான். உங்களுக்கு என்னென்ன வேணும்னு எதை பற்றியும் யோசிக்காமல் என்கிட்ட கேளுங்க. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு ராஜாங்கம் பேசிகிட்டு இருக்கிறாரு. மாப்பிள்ளையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னப்பா சேது, மாப்பிள்ளைக்கிட்ட எதுவுமே பேசாமல் இருக்கேன்னு கேட்க, மாப்பிள்ளைய பார்த்து சேது எதுவும் பேசாமல் தலை குனிஞ்சு நிற்கும்போது மாப்பிள்ளையோட அப்பா, என்ன சேது, இன்னுமா என் பையன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரல? ஏன்னா அங்கே இங்கேன்னு நீங்கள் போய் விசாரிச்சிங்க பார்த்தீங்களா, அப்போவே தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் என் பையனை சந்தேகப்படுறீங்கன்னு சொல்ல உடனே ராஜாங்கம் சேதுவை திட்டுறாரு. என்ன சேது செஞ்சுருக்க? ஈஸ்வரி மூலமாக தெரிஞ்ச இந்த வரனை நீ சந்தேகப்பட்டு அங்கே இங்கேன்னு மாப்பிள்ளைய பற்றி விசாரிச்சியா? இதெல்லாம் எனக்கு தெரியாதே, ஏன் செய்து இப்படி செஞ்ச அப்படின்னு ராஜாங்கம் திட்டும்போது, அப்பா என்ன இருந்தாலும் நம்ம நம்ம வீட்டு பொண்ணு கண்மணியை கல்யாணம் பண்ணி கொடுக்க இவங்கள பற்றி விசாரிக்கிறதுல தப்பு இல்லையேப்பான்னு சொல்லும்போது, அதெல்லாம் பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ செஞ்சுருந்தா பரவாயில்ல, இப்போ நேற்று போய் இப்படியெல்லாம் விசாரிச்சிருக்கிறீ, அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதுவும் மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க நம்ம குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பாங்க? இல்லை நான் சொல்லி இதெல்லாம் நீ செஞ்சியா அப்படின்னு கேட்க, இல்லைப்பா உங்களுக்கெல்லாம் தெரியாமல் தான் செஞ்சேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா. மாப்பிள்ளை மேலே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. கண்மணிக்கு இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் சேது சொல்லிட்டு அங்கேருந்து போக, மாப்பிள்ளையோட அப்பா சேதுவோட நிலைமையை பார்த்து சிரிக்கிறாரு. இனி என் பையன் தான் இந்த வீட்டுக்கு எல்லாமே. இனி கண்மணியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட என் பையனுக்கு நிறைய சொத்து கிடைக்க போகுது. இந்த சேதுவுக்கெல்லாம் ஒன்றுமே தரப்போகிறது கிடையாது இந்த ராஜாங்கம். அப்படி நடித்து இவங்களை இன்னும் நாங்கள் ஏமாற்ற போகிறோம் அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்க உடனே ஈஸ்வரி, மாமா என்ன மாமா, அதான் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையெல்லாம் வந்துட்டாங்கல்ல, வாங்க வாங்க அண்ணே வாங்கண்ணே அப்படின்னு கூப்பிட்டு உடனே இந்த கல்யாணத்தை செஞ்சு முடிக்கணும். யாராலையும் இந்த கல்யாணம் நின்றக்கூடாது, பிரச்சனை வந்துடக்கூடாது, மாப்பிள்ளையை பற்றி யாரும் உண்மையை சொல்லிடக்கூடாது அப்படின்ற ஒரு பதட்டத்தில் கல்யாணத்தை சீக்கிரமாக செய்யணும்னு நினைக்கிறாங்க. இரு ஈஸ்வரி, ஏன் அவசரப்படணும்? மாப்பிள்ளை வந்துட்டாரு, அதுவும் கண்மணியை பாரு, கல்யாணத்துக்காக ஆசையாக மணமேடையில் உட்காந்துட்ருக்கா. நடக்கும், சொந்தக்காரங்களாம் வராங்கல்ல, நாம் தான் எப்போ கல்யாணம் செய்யணும்னு எல்லா ஏற்பாடையும் செஞ்சு வச்சுருக்கோம்ல, நீ ஏன் ஈஸ்வரி பதட்டமாக இருக்க அப்படின்னு சொல்ல அங்கே கருப்பு நிற்கிறாரு. அப்புறம் ஈஸ்வரி அம்மாவுக்கு எப்பயுமே பதட்டம்தான்னு சொல்ல, கருப்பு நீ எங்கேருந்து வர, இம்புட்டு நேரமாக எங்கே இருந்த, காலையிலேருந்து உன்னை பார்க்கவே இல்லைன்னு சொல்ல, என்ன மாமா நிறைய வேலையை கொடுத்துட்டீங்க, அங்கே இங்கேன்னு போய் வேலையெல்லாம் செஞ்சுட்டு வரதான் நேரமாயிருச்சு. மாப்பிள்ளை வந்துட்டாரா? பரவாயில்லையே மாப்பிள்ளை, செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு தெளிவாக இந்த குடும்பத்தை ஏமாத்த காலையிலே உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு கருப்பு சொல்ல உடனே ஈஸ்வரி திருன்னு முழிக்கிறாங்க. உடனே ராஜாங்கம், கருப்பு என்ன பேசுகிற, மாப்பிள்ளை தப்பாக நினைக்க மாட்டாரா? அவர் என்ன தப்பு செஞ்சுட்டு இங்கே உட்காந்துட்ருக்காரு? இங்கே கல்யாணத்துக்காக வந்த எல்லாரையும் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசாத கருப்பு. இங்கே கண்மணியோட கல்யாணத்துக்கு நீ உதவி செய்வேன்னு நினச்சி உன்னை மறுபடியும் வர வச்சேன், நீ என்ன இப்படி பேசுகிறேன்னு கேட்க, மாமா நீங்கள் யாரை ரொம்ப நம்பிட்டு இருக்கீங்க? இந்த ஈஸ்வரி, இந்த மாப்பிள்ளையோட அப்பா மாப்பிள்ளையவா? வேண்டாம் மாமா, இந்த கல்யாணத்தை நீங்களே நிப்பாட்டினா அது உங்கள் குடும்பத்துக்கு நல்லது. இவங்களெல்லாம் நம்பினீங்கன்னா அவமானப்பட்டு நிற்பீங்கன்னு சொல்ல அங்கே தமிழ்செல்வியும் நிற்கிறாங்க. உடனே யாருக்கும் ஒன்றும் புரியல. கருப்பை ராஜாங்கம் திட்ட ஆரம்பிக்க உடனே தமிழ்செல்வி சொல்கிறாங்க, என்னம்மாம்மா நீங்கள், கருப்பண்ணனை பற்றி உங்களுக்கு தெரியாதா? உண்மை தெரியாமையே அப்படி பேசுவார்? அண்ணே பேசிக்கிட்டே இருந்தால் சரிப்பட்டு வருமா? உங்ககிட்ட இருக்கிற ஆதாரத்தை காமிங்கண்ணே. பாவம் ஈஸ்வரி பதட்டத்தில் எப்படி நிற்கிறாங்க பாருங்க அப்படின்னு தமிழ்செல்வி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. தமிழ்செல்வி வேண்டாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ஆமாம் எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ளை யார் கூட அங்கே ஹோட்டலுக்குள்ளே போனார், அவருக்கு தெரிஞ்ச என்னென்ன பிரச்சனை செஞ்சுருக்காரு, அந்த ஹோட்டலில் வேலை பார்த்தவங்க இந்த மாப்பிள்ளையை பற்றி என்னெல்லாம் சொன்னாங்க, அதுலேயும் அவர் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு செய்கிற பிரச்சனை, அவர் என்ன தப்பு செஞ்சார், எதுக்காக ட்ரீட்மெண்ட்டெல்லாம் யாருக்கும் தெரியாமல் எடுத்துக்கிட்டாரு, இப்போ என்ன பொய் சொல்லி இந்த குடும்பத்தை ஏமாற்றிட்டுருக்காரு, எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற எல்லா உண்மையவும் ஆதாரத்தோட இங்கே கருப்பு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, கண்மணியை விரும்பாமல்
இதுக்கு முன்னாடி கண்மணியை பார்த்ததே இல்லை. கோயிலில் கண்மணியை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போயிடுச்சு. அதான் பொண்ணு கேட்டு வந்து நிற்கிறோம் அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பா சொன்னது எல்லாமே போய் மாப்பிள்ளை விரும்பி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. இந்த சொத்துக்காக தான் இப்படி ஏமாத்திட்டு இருக்காருன்னு தெரிஞ்சு இதை தாங்கிக்க முடியாத ராஜாங்கம் ரொம்ப கோவத்தில் இருக்க, ஏற்கனவே பதட்டமாக இருந்த ஈஸ்வரி அப்படியே நின்று அழ ஆரம்பிக்கிறாங்க. கருப்பு, இதுக்கு தான் திரும்பி வந்தியா? நான் நினச்சேன் நீ இப்படி தான் ஏதாவது செய்வேன்னு. மேடையில் இருந்த இங்கே கண்மணிக்கு அவ்வளோ சந்தோஷம். தமிழ்செல்வி சொன்ன மாதிரியே இங்கே ஆதாரத்தை காமிச்சு கல்யாணத்தை நிப்பாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இனி யார் என்ன சொன்னாலும் நான் ஆறுமுகத்தை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நான் நினச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு ரொம்ப நிம்மதியாகவே இருக்காங்க கண்மணி. உடனே அந்த ஆதாரத்தை ஈஸ்வரி கிட்ட காமிச்சு, என்ன ஈஸ்வரி இதெல்லாம், இந்த மாப்பிள்ளை குடும்பத்தை பற்றி உனக்கு நல்லாவே தெரியுமா அப்படின்னு கேட்க, இல்லை இந்த மாப்பிள்ளை நல்லவருன்னு எங்கள் அண்ணன் சொல்ல நானும் நம்பிட்டேன். எனக்கு இவரை பற்றி எதுவும் தெரியாதுன்னு சொல்லி எப்படியோ சமாளிக்கணும்னு நினைக்க மாப்பிள்ளை பேசுகிறாரு. என்னங்க தெரியாது, என்ன தெரியாது? நானா இந்த பொண்ணு வேணும்னு இந்த கண்மணியை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு வந்தேன். நீங்கள் தானே என் அப்பா கிட்ட இந்த கல்யாணம் நடந்தா உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும், சொத்து கிடைக்கும், அதுக்கப்புறமா உங்கள் பையன் வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கட்டும், அதை இந்த ராஜாங்கத்தாலையும் சேதுவாலையும் ஒன்றும் செய்ய முடியாது, உங்களுக்கும் சொத்து கிடைச்ச மாதிரி இருக்கும், அதன் மூலமாக எனக்கும் லாபம் கிடைக்கும்னு நீங்கள் சொல்லி தானே இந்த பொண்ணை பார்க்க வந்தேன். முன்னாடி இந்த பொண்ணை நான் பார்த்ததும் இல்லை, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டதும் இல்லை. சொல்லப்போனால் எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல. போனால் போதுன்னு ஒத்துக்கிட்டு நான் வந்து இங்கே உட்காந்துட்டு இருந்தா ஆதாரத்தை காமிக்கிறேன்னு இத்தனை பேர் முன்னாடி என்னையும் என் குடும்பத்தையும் அவமானப்படுத்துறீங்களா அப்படின்னு மாப்பிள்ளை கோவத்தில் ஈஸ்வரி செஞ்ச எல்லாத்தையும் சொல்லி நியாயம் கேட்குறாரு. உடனே ராஜாங்கம், ஈஸ்வரி ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னேன், அதான் இவர் தெளிவாக சொல்கிறாரே, நீ தான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண காரணம் சொத்து பணம் இதுக்காக தானே. அப்போ இந்த குடும்பத்து மேலே அக்கறை வச்சு நீ இந்த கல்யாணம் ஏற்பாடு செய்யலை, உனக்கு பெரிய லாபம் கிடைக்கும்னு தானே அப்படின்னு இருந்த கோவத்தில் எல்லாரும் முன்னாடி ஈஸ்வரியை பலார் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு ராஜாங்கம். இல்லை மாமா, என்னை மன்னிச்சிருங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் மாமா. இந்த குடும்பத்தை, அதுவும் இந்த மாப்பிள்ளையை பற்றி தெரியாமல் நம்ம கண்மணிக்கு இந்த மாப்பிள்ளை நல்ல பொருத்தமாக இருப்பார், கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல மாமா, நானே தெரியாமல் தான் இப்படிலாம் செஞ்சுட்டேன், என்ன நம்புங்க மாமான்னு சொல்லும்போது சேது சொல்கிறாரு, தமிழ்செல்வி ஏற்கனவே சொன்னான், நான் தான் தமிழ்செல்வியை நம்பலை, அப்படியும் போய் விசாரித்தேன், யாருமே மாப்பிள்ளையை பற்றி உண்மையை சொல்லலை, இப்போ தானே தெரியுது இவன் எப்படிப்பட்டவனு, இவனெல்லாம் நான் மாப்பிள்ளைன்னு வேற சொல்லி மதிப்பு மரியாதை கொடுத்தேன், ஏன் தப்பு தான். இதில் இந்த மாப்பிள்ளையோட அப்பா வேற ஃபோன் பண்ணி என் பையனை பற்றி நீ விசாரிக்கிறியா, இனி அப்படிலாம் செஞ்சா அவ்வளவுதான் அப்படின்லாம் பேசினாரு. நானும் பொறுமையாக இருந்தேன் கண்மணிக்காக, இனி இவங்க யாரையும் நான் சும்மா விட போகிறதில்ல. ஈஸ்வரி சித்தி, நேற்று கூட நான் வந்து உங்ககிட்ட கேட்டேன்ல மாப்பிள்ளை நல்லவரா என்னன்னு, நீங்கள் மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர், நம்பி இந்த கல்யாணத்தை நீ முன்னாடி நின்று செஞ்சு வை செய்து கண்மணி வாழ்க்கை நல்லா இருக்கும்னு பொய் தான் சொன்னீங்களா, அதையும் நான் நம்பினேன் பாருங்க. தமிழ்செல்வியை நம்பாமல் உங்களை நம்பினது பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சொல்லப்போனால் மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களை வெளுத்து வாங்குறத விட முதல்ல உங்களை தான் சும்மா விடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கோபமாக இருந்த ராஜாங்கம் இங்கே சேது ஈஸ்வரியை பற்றின உண்மை தெரிஞ்சுக்கிட்டு, அதுவும் இங்கே கருப்பு கொண்டு வந்த ஆதாரத்தை பார்த்து மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர்னு புரிஞ்சுக்கிறாங்க. அவருக்கு கண்மணியை கல்யாணம் பண்ணி வச்சு நாம் அவமானப்பட்டு நிற்கிறத விட என் பொண்ணோட வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போகிறத விட கண்மணி சந்தோஷமாக எங்கள் வீட்லேயே இருக்கட்டும், ஆனால் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு ஈஸ்வரியை வெளுத்து வாங்குறாரு ராஜாங்கம். அவமானப்பட்ட ஈஸ்வரி தலை குனிஞ்சி தாங்க முடியாம அழுதுகிட்டே நிற்கிறாங்க. மாப்பிள்ளையவும் மாப்பிள்ளையோட அப்பாவையும் இங்கே கருப்பு கேள்வி கேட்டு வெளுத்துவாங்க. உடனே மாப்பிள்ளை அங்கேருந்து கிளம்பி போயிடணும், அவமானப்பட்ட வரைக்கும் போதும்னு நினைக்கும் போது தமிழ்செல்வி ஈஸ்வரிக்கு மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை குடும்பத்துக்கும் சரியான பதில் கொடுக்குறாங்க. தமிழ்செல்வி செஞ்ச இந்த பெரிய உதவிக்கு ஆறுமுகம் தமிழ்செல்வி கிட்ட நன்றி சொல்கிறாங்க. கல்யாணம் நின்று போன சந்தோஷத்தில் இருக்கிறாங்க கண்மணி.